அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன டிஃபன் பண்றது அப்படின்னு யோசிச்சு தலைவலி வர்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி கொண்டு வந்திருக்கோம். ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடுற அதே ருசியில நல்ல முழுன்னு சாஃப்டான ஆனியன் ஊத்தாப்பம், அதுக்கு ஜோடியா பக்கா ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட் தேங்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஊத்தாப்பத்துக்கு ஜோடியா இருக்கிற ஒயிட் சட்னியை ரெடி பண்ணிடுவோம். ஒரு மிக்ஸி ஜார்ல பொடியா நறுக்குன அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி தேங்காயோட அடிப்பகுதியில உள்ள அந்த பிரவுன் தோலை சீவி நீக்கிடுங்க. அப்பதான் சட்னி ஹோட்டல்ல குடுக்கற மாதிரி பளபளன்னு ஒயிட்டா இருக்கும். இது கூடவே சட்னிக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணீர் ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மேஜிக் பண்ண போறோம். ஒரு குட்டி தாளிப்பு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா பொரிய விடுங்க. உளுந்து பொன்னிறமானதும் காரத்துக்கும் வாசனைக்கும் 4 காய்ந்த மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி அப்படியே சட்டினில கொட்டி சடசடன்னு ஒரு கலக்கு கலக்குனீங்கன்னா கமகமன்னு வெள்ளை வெளிர் தேங்காய் சட்னி தயார். இப்போ மெயின் பிக்சருக்கு வருவோம். தோசை கல்ல அடுப்புல வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கல்லு நல்லா சூடானதும் நம்ம வீட்டு இட்லி தோசை மாவை 2 கரண்டி அள்ளி கல்லுல ஊத்தி லேசா மட்டும் பரப்பி விடுங்க. மறந்தும் சாதாரண தோசை மாதிரி பேப்பர் மாதிரி மெலிசா தேய்ச்சிடாதீங்க மக்களே. ஊத்தாப்பம்னா நல்ல குண்டா பஞ்சு மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு மேல நம்ம கைவண்ணத்தை காட்ட போறோம். பொடியா நறுக்குன வெங்காயம், கலர்ஃபுல்லா துருவின கேரட், அப்புறம் பொடியா நறுக்குன கருவேப்பிலை எல்லாத்தையும் முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே தோசைக்கு மேல தாராளமா அள்ளி தூவுங்க. பாக்குறதுக்கே ஒரு அழகான நந்தவனம் மாதிரி கலர்ஃபுல்லா இருக்குல்ல. இப்போதான் நம்ம சேனலோட அந்த ஸ்பெஷல் டச். தூவின காய்கறிகளுக்கு மேல தேவையான அளவு காரசாரமான இட்லி பொடிய கமகமனு அப்படியே மலை சாரல் மாதிரி தூவி விடுங்க. இப்போ ஒரு கரண்டிய வச்சு அந்த வெங்காயம் கேரட்ட லேசா அமுக்கி விடுங்க. அப்பதான் தோசைய திருப்பி போடும்போது எதுவும் சிதறி ஓடாம அப்படியே ஒட்டிட்டு இருக்கும். இப்போ சுத்தியும் தேவையான அளவு ஆயில் ஊத்தி அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. அடிப்புறம் நல்லா வெந்து சிவன்னதும் மெதுவா திருப்பி போடுங்க. அந்த வெங்காயமும் கேரட்டும் எண்ணெயில வெந்து மொறுன்னு வர்ற வாசனை இருக்கே, சும்மா பக்கத்து தெரு வரைக்கும் தூக்கும். 2 பக்கமும் நல்லா வெந்ததும் அப்படியே சுட சுட எடுத்து தட்டுல வச்சிருங்க. அவ்வளவுதான் மக்களே, வெளியில லேசா மொறுன்னு உள்ள வெங்காயம் கேரட் இட்லி பொடியோட பஞ்சு போன்ற சாஃப்டான ஆனியன் ஊத்தாப்பம் தயார்.
இத அப்படியே பித்து நம்ம அரைச்சு வச்ச அந்த பளபள வெள்ளை தேங்காய் சட்னில நல்ல முக்கி வாயில வச்சீங்கன்னா சும்மா அமிர்தமா இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல இந்த சிம்பிளான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபனை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திக்கிறேன். டாடா, பை பை. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.